எம்ஜிஆரை காட்டிலும் ரஜினியை காட்டிலும் எதிர்காலம் வந்து மிக பிரகாசமாக இருக்குது விஜய்க்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வராருன்னும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தியாகம் தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் விட்டாருங்கிற எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டாரு, முதலமைச்சர் ஆகல. ஆனால் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அடைகிறாருல எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் விஜய்க்கு சினிமாவில் இருந்த ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் யாருக்கு இப்போ வருதுன்னு பிரச்சனை. ஒரு காலகட்டத்தில் அஜித் இருந்தார், ஒரு சமகால போட்டியாளர் இடத்த கடந்து விஜய் வந்து ரஜினிக்கு போட்டியான்ற அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஆனால் நான் சொல்றேன், அந்த இடம் யாருக்குமே இல்லை. அப்ப அஜித் சோலோ தானே? இங்கே தான் நீங்க கவனிக்கணும். விஜய்க்கும் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஓப்பனிங் இருக்கு. பட் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித், டாம் குரூஸ் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டருக்கு வந்து காம்படிட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது இது சரியான ஒரு தருணமா அவர் நினைக்கிறார். அப்போ ரஜினி வெர்சஸ் அஜித்னு வேணா சொல்ல முடியாது, வர ரஜினி வெர்சஸ் விஜய்னு சொல்ல முடியாது. விஜய் விட்டுட்டு போயிட்டாரு. விஜயோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஃபில் பண்ணுவாருன்னு சொல்றேன். நிச்சயமா சொல்றேன். அது சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ரியல் ஒன் மீடியா பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் விஷால் பொலிவரின் ஒரு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சேகுவர ஜெய்சங்கர் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் விஷால் சார். நேற்று வந்து சன் டிவி அட்மின் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அஜித்தோடைய லேட்டஸ்ட் ஸ்டில்னு போட்டு அந்த தனுஷோடைய ஒரு பாட்டு ஆப்போனண்ட்டாக ஆளே இல்லை சோலோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதை வச்சுக்கிட்டு இனி தமிழ் சினிமாவே காலி அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வர்ற சூழல்ல அஜித் அவர்கள் இப்போ சோலோ ஆகிட்டாராங்க. இப்போது ஒரு விஷயம் சார், இப்போ விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசன்றது உறுதியாயிடுச்சு, சரிங்களா? அவரும் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து சினிமாவிலேருந்து விலகிறேன்னும் சொல்லிட்டாரு. அது எப்போன்னு சொல்ல, அந்த இருக்கிற படங்களை முடிச்சுட்டு கொடுத்துட்டு நான் வெளியேறியணும் தான் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது விஜயோட இந்த அதாவது ஃபுல் பீக்கில் இருக்கிற வந்து இருக்கும்போது எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்தையும் சொல்ல முடியும். ஃபுல் பீக்கில் இருக்கும்போது அவர் வந்து வெளியில் வந்தாருன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அவருக்கு வந்து கேட்டால் அவர் மூன்றாவது இடத்துல இருந்தார். ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த இடத்துல இல்லை, சூப்பர் ஸ்டார் சொன்னால் உடனே ரஜினி கோவம் வந்துடும். சூப்பர் ஸ்டாரில் ஒரு மெகா ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார் இருக்கிற சூப்பர் ஸ்டார் இருந்துட்டு போனோம் கர்மம். நம்ம அது வந்து சொல்லவே வேணாம். ஏன்னு கேட்டால் அதை எடுத்தாலே சிக்கல் தான். ஏன்னு கேட்டால் ஒரு பெரிய ஸ்டார்னு வச்சு போனேன், ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கணும். ஏதாவது எம்ஜிஆர் அளவுக்கு இல்லை ரஜினி அளவுக்கு கூட வச்சு சேர்த்து கூட சொல்லியிருப்போமே, அவர் சந்தோஷப்படுவார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து விஜய் இருக்கார். ஆனால் எம்ஜிஆரை காட்டிலும் ரஜினியை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நோக்கி எதிர்காலம் வந்து மிக பிரகாசமாக இருக்குது விஜய்க்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வராருன்னும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தியாகம் தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தியாகம், ஏன்னா மிகப்பெரிய வருவாயை வந்து இழக்கிறார். அவர் ஏற்கனவே வந்து இவர் சுப்பிரமணியம் சொன்ன மாதிரி இந்த தேட்டர் உரிமையாளர் சங்கத்து முன்னாள் தலைவர் சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரின்னு கேட்டால் மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா பல 100 பேர் வந்து அந்த அந்த என்ன சொன்ன ஊதியம் பெறக்கூடிய இடத்துல இருந்து ஊதியம் வழங்கக்கூடிய இடத்துல வந்து இவர் இருந்தார். பல பேரோட வருவாய்க்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு மூலதனமாக இருந்தார். அவர் வந்து விலைக்கு போகிறது ஒரு சினிமாவுக்கு பெரிய இழப்பு. அந்த ஒரு இடம் இருக்குது இல்லையா, சினிமாவுக்குன்னு ஒரு அரசியலில் வந்து ஒரு புதிய இடத்த வந்து அடைகிறாரு. அதில் எந்த சந்தேகம் வேணாம். விஜய் ஒரு புதிய வந்து இடத்த வந்து அடைய போகிறாரு. எம்ஜிஆருக்கு சமமாக வந்து ஒரு இடத்த அடைய போகிறாருன்னு சந்தேகமே வேணாம். விஜயகாந்த் எந்த இடத்த விட்டாரோ அந்த இடத்த அவர் நிரப்புவார். விஜயகாந்த் விட்டாருங்கிற எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார், முதலமைச்சர் ஆகல. ஆனால் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அடைகிறாருல எந்த சந்தேகமும் வேணாம். ஒரு நடிகர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய இடத்துல தான் வந்து இருக்கிறார் விஜய். ஆனால் விஜய்க்கு சினிமாவில் இருந்த ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் யாருக்கு இப்போ வருதுன்னு பிரச்சனை. யாருக்கு அந்த இடம் பொருந்தும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமகால போட்டியாளராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாரும் கேட்டிங்கன்னா அஜித் இருந்தார். உண்மை, ஒரு காலகட்டத்தில் அஜித் இருந்தார். ஆனால் இப்போ வந்து இருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. விஜய்க்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 2 படம் 3 படம் கொடுக்குறாரு. வந்து ரஜினி வந்து அஜித் வந்து ஒரு படம் கூட தரல, சரிங்களா? 2 வருஷத்துக்கு ஒரு படம்ன்ற மாதிரி தான் அவர் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போதுன்னா ஒரு சமகால போட்டியாளர் இடத்த கடந்து விஜய் வந்து ரஜினிக்கு போட்டியான்ற அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். அப்போ விஜய்க்கு அவர் போட்டியே இல்லாத போது இப்போ வந்து அடுத்தது வந்து அரசியலை நோக்கி அவர் நகர்றாரு. இந்த இடத்த காலியாக விட்டுட்டு போகிறாருன்னா அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி வருது விஷால். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த இடம் யாருக்குமே இல்லை. அப்போ அஜித் சோலோ தானே? இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இன்னொருத்தர் இருக்கிறாருல்ல, சிவகார்த்திகேயனா? இன்னொரு இளம் நடிகர் இருக்கிறாருல்ல. யார் சார்? யார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், சொல்லிட்டே வாங்க. நீங்கள் தான் சொல்லுங்கள் சார். இளம் நடிகர் இருக்கிறாரு, ரஜினிகாந்த். ஓ, அவர் இளம் நடிகர். ஆமாம், இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் இடத்த வந்து தக்க வச்சுட்டு வர்றாருல. இப்போ விஜய் தான் சூப்பர் ஸ்டாருக்கு போட்டின்னு பேசப்பட்டது, காக்கா கழுகு கதை வந்து பேசப்பட்டது. அப்படி இவர் தான். அப்போ அந்த இடத்துல விஜய் தான் அடுத்தது யார் இருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள். திரும்ப ரஜினிகாந்தே வருவாரா? ஆஹா, இப்போது ரஜினிக்கு போட்டியா விஜய்? விஜய் ஃபீல்டுலே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் போயிட்டார். அந்த இடத்துல வேறு யாரும் ஃபில்லப் பண்ணல. அப்போ ரஜினிக்கு யார் போட்டி? இங்கே வாங்க.
கமல் இன்னும் இருக்கார்ல கமல் இருக்கிறாரா சார்? கமல் நான் திரும்ப சொல்கிறேன் சார், கமல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரஜினிக்கு போட்டின்ற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து கமல் எப்போ அஜித் ரஜினிக்கு போட்டி வர இங்கே நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து உத்தரவாதமாக சொல்ல முடியாது. ஏதோ விக்ரம் 2 ஓடணும் தான் சொல்றீங்க. கமல்ஹாசன் ஏகப்பட்ட சரிவில் இருந்தார். அந்த பிக் பாஸ்ன்ற மோசமான நிகழ்ச்சிகள் ஒத்துக்கிட்டதே காரணம் கேட்டால் அவருக்கு இருந்த கடனுக்காக தான். சரிங்களா? இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, தேதியோட சொல்லட்டுமா உங்களுக்கு? 3/2/2022 கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது கேட்டிங்கன்னா, நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், என்கிட்ட பணம் இல்லை, பிரச்சனையில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறாரு. அப்போ எனக்கு வந்து கேட்டால் நிதி உதவி வேணும்னு கேட்டார். அரசியல் கட்சி ஆரம்பித்து நிதி உதவி வேணும், நீங்கள் ஏதாவது வந்து நான் மக்கள் பணியாற்றுறதுக்கு எனக்கு பணம் இல்லை என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக கேட்டார். அறிக்கையின் மூலம் கேட்டார், வேணா உங்களுக்கு ஆதாரம் தரேன். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட கமல்ஹாசன் ஒரே ஒரு படம் ஹிட் ஆனது மூலமாக இந்த 100 கோடி போட்டு அவர் வந்து 600 கோடி எடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கடனெல்லாம் ஒழிச்சிட்டாரு. இப்போ வந்து செழிப்பாக இருக்கிறாரு. இப்போ அரசியல் கட்சியில் அவர் வந்து இப்போ கூட அவர் நடத்த முடியும். ஆனால் அவர் விரும்பலை. அவர் அரசியல் நிலைப்பாட்டில் வந்து ஒரு சீட்டுக்காக அவர் வந்து டிஎம்கேவோட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் அவர் போகிறாரு. அது இப்போ பிரச்சனை. ஆனால் சினிமாவில் ஒரே ஒரு படம் ஹிட் ஆனாலும் அடுத்த படம் ஹிட் ஆகுன்னு சொன்னால் இந்நேரம் இந்தியன் 2 வெளியே வந்திருக்கணும். இப்போது அடுத்து அவர் எதிர்பார்க்கறது வந்து கேட்டால் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. விக்ரம் 2 ஓடின அளவுக்கு அதே மாதிரி ஓடுமான்னு சொல்ல முடியாது. அப்போ உறுதியற்ற நிலை சினிமாவை பொறுத்த வரைக்கும். அந்த இடத்த அவர் வச்சு அவர் கமல்கிட்ட இருக்கிற இடம் வந்து உறுதியற்ற நிலை. ஆனால் ரஜினிக்கு அப்படி கிடையாது. ரஜினிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ் இருக்குது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் போட்டாலே அந்த பணத்தை வந்து போட்ட தயாரிப்பாளருக்கு எந்த விதமான சிக்கல் இல்லாமல் அவருக்கு வருவாயும் லாபமும் கிடைச்சிடும். சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார்ல. அப்போது அதை விட ஒரு படி மேலே இருந்தது தான் விஜய். அந்த இடத்த அவர் காலி பண்ணிட்டு போயிடார். இப்போ போட்டி யாருக்கு? சிவகார்த்திகேயனுக்கும் ரஜினிகாந்துக்கும் போட்டி சொல்ல முடியுமா? தனுஷுக்கு சொல்ல முடியுமா? விஜய் சேதுபதிக்கு சொல்ல முடியுமா? அப்போது யார் இருக்கிறாங்க? அஜித் தான் இருக்கிறாரு. ஸோ ரஜினி சோலோவா இருக்காரு. ஆமாம், ரஜினி சோலோவா இருக்கிறாரு, அஜித்தும் சோலோவா இருக்கு. அப்போ ரஜினி வெர்சஸ் அஜித்னு வேணா சொல்ல முடியாது. வர ரஜினி வெர்சஸ் விஜய்னு சொல்ல முடியாது. விஜய் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இடம் காலியாகவே இருக்கு. யாரும் ஃபில் பண்ண முடியாது. விஜயகாந்த் எப்படி ஒரு இடத்த விட்டாரு, அந்த இடத்த யாராவது வந்து ஃபில் பண்ணிட்டாங்களா? அவங்க பிள்ளைகளாவது வந்து ஃபில் பண்ண முடிஞ்சுதா? வேற யார் ஃபில் பண்ண முடிஞ்சுது? 2 ஸ்டார்கள் இருக்கும்போது, கமல் ரஜினின்ற பெரிய ஸ்டார்கள் இருக்கும்போது விஜயகாந்த் 3வது வந்து ஒரு சோலோவாக வந்து நின்னார்ல. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லை. அதே மாதிரி விஜய்க்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த வேறு யாரும் ஃபில் பண்ண முடியாது. விஜயோட வாரிசுகளே சினிமாவுக்கு வந்தாலும் ஃபில் பண்ண முடியாது. இது யதார்த்த நிலை. இது அப்படி இருக்கும்போது பண்ணா இப்போ ரஜினிக்கு யார் போட்டி? சமகால போட்டின்னு சொன்னால் கண்ணா முடின்னு நீங்கள் சொல்லலாம், அஜித் தான். அஜித் போட்டின்னு சொல்கிறாரா, அவர் பெருந்தன்மையாக நான் இல்லைங்கன்னு சொல்கிறாரா, அது வேறு விஷயம். விஜய் அப்படி ஒன்றும் சொல்லலை. ரஜினிகாந்த் தான் எனக்கு போட்டின்னு சொன்னாரா? ரஜினிகாந்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கா கழுக்கு அதை எடுத்து விட்டார். அதன் மூலமாக அவர் ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க சிக்கல் அவருக்கு தான் தெரியும் ரஜினிக்கு. ஏன்னா அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்தியாச்சு. இப்போ அடுத்த ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்ம போட்டின்னு சொல்லணும். ஒன்று கமல்ஹாசன் சொல்ல முடியாது. ஏன்னா நெருங்கி பழகியாச்சு, கட்டி கொடுத்தாச்சு, முத்தம் கொடுத்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. மக்கள் பார்த்தாங்களா இல்லையா மேடையில்? அப்போ இதுக்கு மேலே அப்போ வேறு யாரை சொல்கிறது? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரோட மோதனம்? ஒரு இளைஞரோட நம்ம மோதனா சரின்னு சொன்னால் அந்த காக்கா கழுக்கு கதையை எடுத்து விட்டு அதனால தான் லாவகமாக வந்து விஜய் சொல்லிட்டாரு, அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாரு. பெருந்தன்மையின் உச்சம் முடிஞ்சிடுச்சு. அங்கேயே ஒரு ஃபுல் வந்து என்ன சொன்னால் ஒரு கமா போடாமல் ஒரு புள்ளி வச்சுட்டு கிளம்பிட்டார். இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா அவரால் இதுக்கு மேலே வந்து பொருந்த முடியாது. அன்றைக்கே சொல்லியிருக்கணும், சர்ச்சைக்கு முடிவு கட்டியிருக்கணும். அப்போ முடிவு கட்டலை யார்? ரஜினி. அப்புறம் இப்போ வந்து லால் சலாம் படம் ஓடுனதுக்காக வந்து மேடையில் வந்து நான் சென்றார். காக்கா கழுக்கதை நான் விஜய் சொன்னேன். எப்போ சொல்லியிருக்கணும்? சர்ச்சை எப்போ ஆகுதோ அப்போ சொல்லியிருக்கணும். காக்கா கழுக்கதை எப்போ சர்ச்சை ஆகுது விஜயோட மையப்படுத்தின்னு சொன்னால் அப்போ நீங்கள் முடிவு பண்ணிடணும். இல்லைங்க நான் விஜய் சொல்லணும்னு சொல்லிட்டு விஜய் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு முடிஞ்சிடுச்சு. இப்போ லால் சலாம் படத்தில் மறுபடியும் அது என்ன கேட்டால் காக்கா கழுகதுன்னா விஜய் வச்சு சொல்லணும்னு சொல்கிறார். எதுக்காக சொன்னார்னா அந்த லால் சலாம் படம் பேசப்படணும். சார் இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காமன் ஆடியன்ஸை நிறைய வந்து ரீச் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அப்போ அஜித் அவர்களுக்கு இன்னும் ஒரு குறுகிய வட்டத்தோட ரசிகர்கள் தானே இருக்காங்க. எப்படி ரஜினிகாந்த் மாதிரி ஒரு காமன் ஆடியன்ஸ் வருவாருன்னு இப்போ நல்லா புரிஞ்சுங்களேன். எங்கள் காமன் ஆடியன்ஸ் கேட்டால் 3 பேர் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது விஜய்க்கும் இருக்குது, அஜித்துக்கும் இருக்குது, ரஜினிக்கும் இருக்குது. காமன் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்கிறேன்னா, ஆனால் காமன் ஆடியன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் யார் வேணாலும் அடாப்ட் ஆகிடுவாங்க. இதுதான் ஃபேக்ட். எப்படி அடாப்ட் ஆவாங்க? ஆமாம், அஜித்துக்கும் ஆகிடுவாங்க. அப்போ அந்த காமன் ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணுறது. இங்கே ரசிகர்கள் வந்து அவருக்குள்ள ரசிகர் அவர் பார்ப்பாங்க, இவருக்குள்ள ரசிகர் இவர் பார்ப்பாங்க, அஜித்தை பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டால் காமனாக பொதுவாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன கேட்டால் 2 தரப்பும் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸை வந்து காமன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்கன்றது தான் இங்கே முக்கியம். அந்தந்த ரசிகர்கள் வந்து அவங்களும் ஆகா ஓகோன்னுவாங்க. இப்போ ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு ஏஜ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா புது கதைகள் புதிய டெக்னாலஜிக்கு அவர் அடாப்ட் ஆகிட்டே வராரு. ஏஜ் அதிகமாகிடுச்சு. புதுசாக ஒரு விஷயத்துக்கு வந்து அடாப்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவர் சில நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்லேருந்து சூப்பர் ஸ்டாரில் கொண்டு வந்து நடிக்கிறது தான். அடுத்த படத்தில் கூட நான் கேள்விப்பட்டேன், அமிதாப் பச்சன் நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் ஹாலிவுட்லேருந்து கூட வரலாம், ஜாக்கி சான் வரலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில் ஸ்மித் வரலாம், இல்லை வேறு யாருனா கூட வந்து சப்போர்ட்டுக்கு நடிக்க வைக்கலாம். சொல்ல முடியாது.
ஆனால் ரஜினி பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு வந்து ஒரு ஃபார்ம் அவுட் ஒரு ஃபீல்ட் அவுட் கண்டிஷனில் தான் இருக்கிறாரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் காம்படிட்டர் வந்து வேணும்னு கேட்டால் கமலை எடுத்துக்க முடியாது. கமல் படம் எப்போ வேணாலும் அவுட் ஆகும், சொல்ல முடியாது. அப்போ ஈக்குவலான ஒரு காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் வேறு லெவலில் இருக்கும், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? விஜய்க்கும் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஓப்பனிங் இருக்கும். பட் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித், டாம் குரூஸ் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டருக்கு வந்து காம்படிட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்து முற்றிலுமாக இந்த நேரத்தில் இது சரியான ஒரு தருணமாக அவர் நினைக்கிறார். சரி, இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பொங்கலுக்கே பார்த்தீங்கன்னா அயலான், கேப்டன் மில்லர் இந்த 2 படத்துலையுமே வந்து தனுஷை விட அயலான் வந்து அதிக கலெக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த விஜய் போன இடத்துல வந்து சிவகார்த்திகேயனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு இப்போ எப்படி வந்து அரசியலில் வந்து விஜய்க்கு வந்து உதய் தான் வந்து காம்படிஷன்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அது உண்மையும் கூட இருக்கலாம், மேபி எதிர்காலம் முடிவு பண்ண போகுது. அது மாதிரி என்ன ஒரு பிம்பம் கட்டியமைக்கணும்னு கேட்டால் விஜயோட இடத்த வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஃபில் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்கிறேன். அது சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாதுன்னு தான் என்னுடைய. ஃபில் பண்ண முடியலனா கூட ஓரளவுக்கு ஒரு பெரிய நடிகரை வளர வாய்ப்பு. வளர வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சொல்லிட முடியாது. இந்த அயலான் படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து வெவ்வேறு கதைக்களம் உள்ள படம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போது வந்து அது வந்து முழுக்க சயின்ஸு, இது வந்து சமூக நீதியை பேசின படம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனை வச்சு நீங்கள் முடிவே பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. கலெக்ஷன் வந்து மக்கள்கிட்ட ரீச்சுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து கலெக்ஷனே இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஓடிடி மூலமாக கூட பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. அதை தாண்டி வேறு வகையிலலாம் படம் பார்க்குறாங்க. அதனால் மக்கள்கிட்ட ரீச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரீச்சுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கலெக்ஷன் மட்டுமே வச்சு முடிவு பண்ணிடாதீங்க. இன்றைக்கி இந்த படத்தை பார்க்குற கூட்டங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து என்ன கேட்டால் பொது பார்வையாளர்கள், ரசிகர்கள் தாண்டி, தனுஷ்கான ரசிகர்கள் தாண்டி, இல்லை வந்து சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் தாண்டி பொது பார்வையாளர் வந்துடுறாங்கல்ல, அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ண முடியாது. நாளைக்கு நான் கேட்குறேன், இந்த 2 படம் தாண்டி விஜய் சேதுபதி படம் ஒன்று வரப்போகுது, சூரி கூட வராரு. இப்போ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கலெக்ஷன் ஆச்சு சொன்னால் அப்போ அவர் தான் மெகா ஸ்டார்னு சொல்ல முடியுமா? விஜய் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரி வந்து பிடிச்சிடாரு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால நான் கேட்டேன்னா விஜய் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு இடத்த அவர் தக்க வச்சுக்கிட்டாருன்றதுல எந்த டவுட்டும் வேணும் கிடையாது. தனுஷனுக்கு இடத்த வந்து அவர் தக்க வச்சுட்டாரு. ஆனால் படம் வெற்றி தோல்வி, படம் வந்து வசூல் இல்லை என்பதெல்லாம் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ண முடியாது. மக்களுக்கு ரீச் ஆகிறது எப்படி? இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தா அது வேறு கதைக்களம், இது வேறு கதைக்களம். நீங்கள் சமூக நீதியை விரும்பி பார்க்குறவங்க கேட்டிங்கன்னா கேப்டன் மில்லர் சூப்பருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் சயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வேறு ஒரு படம் வரலாம், சிவகார்த்திகேயன் இவர் விஜய் சேதுபதி படம் இதோட ஒரு லெவல் மேலே போகலாம். அப்போ இங்கே வந்து இனிமேல் எப்படி ஹிந்தியில் எப்படி ஆச்சு, அமீர் கான், ஷாருக் கான், இந்த மாதிரி ஒரு வட்டம் வந்துச்சுன்னா பறந்துபட்ட, ஆமாம், ஒரே சோலோ ஸ்டாரு சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், அது இப்படி வந்தது இல்லையா? தர்மேந்திரா காலத்தில் வந்து அப்படியே தர்மேந்திரா, அமிதாப் பச்சன், அடுத்தடுத்து பெரிய ஸ்டாருக்கு வந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கலப்படமாக இருதுருவம் இல்லாமல் பல துருவமாக இருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அந்த படம் இதில் வந்து இனிமேல் படங்களை தேடி போவாங்க, கதைகளை தேடி போவாங்க. இனி வந்து ஸ்டார்களை தேடி போகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தோடு முடிஞ்சிடும். அஜித், விஜய், ரஜினி, கமல் இந்த காலத்தோடு முடிஞ்சிடும். அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்படி கிடையாது. கதையை தேடி போவாங்க. டெக்னாலஜி பார்வை வந்து ரசிகர்கள் நிறைய வந்துச்சு. 2K கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அடிச்சு விட்றான். ஏன்னு கேட்டால் இது இப்படி இருக்குது, கேமரா இங்கே வச்சுருக்கான் அங்கே வச்சுருக்கான்றான், புதுசாக சொல்கிறான். ஸோ பார்வை வந்து மக்கள் வந்து அதுவும் குறிப்பாக இந்த சோஷியல் மீடியாலாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த சமூக வலைதளத்தை உருட்டுறானுங்க பார்த்தீங்களா, இந்த கரகாட்ட கோஷ்டிகள், எதிர்மறை விமர்சனம். அந்த விமர்சனத்தோடு பார்க்க மாட்டான், இவன் விமர்சனம் பண்ணுறான். ஒரு படத்தை பார்த்துட்டு சொல்கிறான், இவன் சொல்கிறான், இவன் சொல்கிறது தப்புன்றான். கண்டென்ட்டை நீ கமெண்ட்டை பார்த்தாலும் சொல்லலாம், நான் பார்த்த பாருன்னு சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சயின்ஸ் ஐலாண்ட். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி. வெவ்வேறு பார்வையாளர்கள் இருக்கிறாங்க, வெவ்வேறு திசையில் அந்த படம் வெற்றி அடையுது. அதனால் இவன் தான் அவன் தான் சொல்கிறேன். ஆனால் விஜய் எடுத்த கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயனோ, தனுஷோ, இவர் விஜய் சேதுபதியோ அல்லது வேறு யாருமே வந்து அடைய முடியாது. அதுக்கான அவங்களுக்கான இடம் வேறு. நீங்கள் காம்படிஷன் ஒரு காலத்தில் நீங்கள் யாருக்கு சொன்னீங்க? வந்து ஒரு தம்பி தனுஷை யாரோட சொன்னீங்க? சிம்புவோட சொன்னீங்க. இப்போ சிம்புவோட மார்க்கெட் என்னாச்சு? 10 வருஷம் படமே இல்லாமல் இருந்தார். மாநாடு படம் ஓடிடுச்சு. அதுக்கு அடுத்த படம் என்னாச்சு? இப்போ புரியுதுங்களா? சிவகார்த்திகேய கதையும் அதே தான். இதிலே தலை தம்புராம் பண்ணினா ஆயிடுச்சு. ஏன்னா இமான் விஷயம் பெருசாக பேசப்பட்ட போது காலி அப்படி சொன்னாங்க, ஏதோ ஓடிடுச்சு. தனுஷும் கிட்டத்தட்ட அப்படி தான். யாரும் கேட்காமையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கிட்டலாம் அலைய தேவை. விவாகரத்துனா டைரெக்டாக நீங்கள் தனுஷ்கிட்ட போனால் போதும், விவாகரத்து வாங்கி கொடுத்துருவார். புரியுங்களா? நீங்கள் ரொம்ப அலைய தேவையில்லை.
விவாகரத்து வாங்கி தரனா ஒரு எக்ஸ்பர்ட் யாருன்னு கேட்டினா அது வந்து தனுஷ் தான். அந்த மாதிரி ஒரு வந்து பேட் மார்க் எடுத்து வச்சுருக்காங்க. மற்றவங்க இவங்கெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் அது அஜித்தா எடுத்துக்கலாம், விஜய் எடுத்துக்கலாம், ரஜினியை கூட சொல்ல முடியும் சரிங்களா. ஆனால் கமலை சொல்ல முடியாது சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து கேட்டினா ஓரளவுக்கு பேரை கெடுத்துக்காமல் ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க பல பேர். அந்த காலத்தில் சொன்னா எம்ஜிஆருக்கு ஒரு பேர் இருந்துச்சு, சிவாஜிக்கு ஒரு பேர் இருந்துச்சு, ஜெமினி கணேசன் ஒரு பேர் முக்கோணமாக இருந்தது. இந்த சினிமாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த என்ன சொன்ன அந்த கௌரவமான அந்த பேர் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு பேர் இருந்துச்சு, சிவாஜிக்கு ஒரு பேர் இருந்துச்சு, ஜெமினி கணேசன் ஒரு பேர் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்வையில் தான் பார்க்கணும். பேரை கெடுத்துக்காமல் இருக்கிற வந்து நடிகர்கள் வந்து கேட்டால் நீங்கள் அந்த அஜித்தை சொல்லலாம். அஜித்தோட பேருக்குன்னா சமீபத்தில் இந்த செல்ஃபியில் வந்து விமர்சனம் ஆக்கப்பட்டது. ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்களை வந்து பார்க்கும்போது அவங்களாம் ஒழுக்கத்தை கடைபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நன்னடத்தை இருக்குது. அந்த நன்னடத்தில் இன்னொருத்தர் வந்து குறுக்க உள்ள நுழைய முடியாது. அது மாதிரி விஜய்க்கு ஒரு நன்னடத்தை இருக்குது, அஜித்துக்கு ஒரு நன்னடத்தை இருக்குது, ரஜினிக்கும் இருக்குது. நம்ம ரஜினியும் குறைச்சி மதிப்பிட வேணாம். ஆனால் இந்த 3 பேரில் வந்து கமலை கொண்டு வர முடியாது. கமலை அப்படி விட்டுருவோம் இந்த விஷயத்தில் மட்டும். அப்போது இந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க, இன்னொருத்தர் இடத்துல இன்னொருத்தர் பிடிக்க முடியாது அப்படின்றது என்னுடைய பார்வை. நிச்சயமா சார். சினிமா குறித்து பல்வேறு பரபரப்பான செய்திகள் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு நேர்காணலை சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி விஷால்.